ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆட்டுக்கால் வந்து குக்கரில் எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் வச்சுட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு தேவையான அளவு போட்டு, தண்ணி வந்து ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு, குக்கர் மூடி அடுப்பில் வச்சு ஒரு 5-6 விசில் வர மாதிரி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும்ப்பா. வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா, நீங்களே பாருங்கள். வெங்காயம் சாப் பண்ணி தரா. நான் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டா. வெங்காயம் சாப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4 பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 6-7 தக்காளி. அது வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டோம். பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் குழம்பு தாளிக்க வேண்டியதுதான். அதுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது கொத்தமல்லி தேவையான அளவு கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கு தேங்காய் பால் அரைக்கணும். அதுக்கு மிளகு வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன். இப்போ அது எல்லாமே ஒன்றா தேங்காய் கூட போட்டு நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் போட்டுட்டு அது பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுடணும். பட்டை லவங்கம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கணும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பியும் எடுத்து கலரி விடணும். கலரி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை,
அடுத்தது தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விடணும். இது மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. திரும்ப மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா திரும்ப ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு வேக வச்சு குக்கரை அலசி தண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு நல்லா மசிய அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த ஸ்டேட்டில் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும், கெட்டியாக வேணும் பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுத்து லாஸ்ட்டாக மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் பார்த்து அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து என்ன வேணும்னு பார்த்து போட்டுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து வெந்ததும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி போட்டுக்கிட்டா ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நாங்கள் காலையில் இட்லி பண்ணியிருக்கோம். டிஃபனு இட்லி ஊற்றி வச்சுட்டு ஆட்டுக்கால் பாயா பண்ணலான்னு. ஆட்டுக்காலுக்கு சப்பாத்தி செய்யலாம் தாங்க பார்த்தோம், அதெல்லாம் செய்ய முடியல. அதனால் சரி இட்லி ஊற்றி வச்சுட்டு ஆட்டுக்கால் பாயா போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் பாயா ரெடி. அடுத்தது இட்லியும் ஒரு சைடாக வெந்துட்டு இருக்கு, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இட்லி கைட்டு வச்சுட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதி வந்து இறக்கிட வேண்டியதாங்க. அடுத்தது பாருங்கள், நாங்கள் இட்லி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இட்லி கைட்டு வச்சுக்கிட்டு அடுத்தது நாங்கள் சாப்பிட போகிறோங்க. வாங்க நீங்களும் எங்கள் கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே லீவுன்றதுனால நாங்கள் எல்லோரும் ஒன்றா தாங்க உட்காந்து சாப்பிட்றோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் பரிமாறுறாரு. பொண்ணுக்கு வச்சாச்சு, அது பையனுக்கு. அவ்வளோதாங்க, டிஃபன் காலையில் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. நீங்கள் யாரெல்லாம் சண்டே ஏன்னா இது மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.